இப்போ 4 பேர் சபைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 பேர் சபைக்கு வராங்க. அப்போங்க என்ன பண்றாங்க? 2 பேர் பைபிள் எடுத்துன்னு வராங்க. 2 பேர் பைபிள் எடுத்துன்னு வரல. அப்போ பாஸ்டர் பைபிள் வாசிக்க சொல்ற. 2 பேர் என்ன பண்றாங்க? பைபிளை வாசிக்கிறாங்க. 2 பேர் என்ன பண்றாங்க? பக்கத்துல பார்த்து என்ன பண்றாங்க? பார்த்து நீ இப்படிலாம் போனா உருப்படாது. அப்படியேதான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கோம். மணவாளன் வரும்போது எங்கே ஒரு சத்தம் எக்கால ஊதி சொல்றாங்க, மணவாளன் வந்துட்டாரு, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றாங்க? எடுத்து பிடிச்சி ஏன்றாங்க. யாரா இது கெடுத்ததுன்னு பார்த்தா மணவாளன் வந்துட்டாரு. புத்தி இல்லாதவர்கள் வந்து கேக்குறாங்க. புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். என்ன சொன்னாங்களா? அவங்க சோகமா சொல்றாங்க, எங்க தீவட்டிகள் அணைந்து போகிறது. என்ன சொல்றாங்க? அவங்க என்ன, நீ முன்னாடியே இருந்து வைக்கணும், இங்கதான் போறேன்னு தருதுல. ஊருக்கு போனோன்னா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், மேக்கப் பண்றேன், சீப் எடுத்து வைக்கிறேன், கண்ணாடி எடுத்து வைக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்களே. ஒரு மணவாளனை பார்க்க போகும்போது என்ன எடுத்து வைக்கணும்? எண்ணெயும் எடுத்து, அது முன்கூட்டியே நீ கிளம்பணும். ஆயத்தமா இருந்தாதான். ஆயத்தமா இப்ப நம்ம ஆகுவோம். ஹல்லேலூயா. புத்தியில அதுக்கு என்ன பண்றாங்க? வெறும் கையை வச்சுன்னு போறாங்க. போனா அதண்டா போதும், என்ன போட்டோம் விடு அப்படின்னு போறாங்க. புத்தி உள்ளவர் என்ன பண்ணாங்க? புத்தி இருந்தாதான். எங்க இருந்தாலும் புத்தி இருக்கணும். அவங்க என்ன புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க. என்ன திரும்பினாங்க, பாத்திரம் எடுத்துன்னு போனாங்க. என்ன பண்ணாங்க? 1 சொட்டு 2 சொட்டு இல்ல, பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணா, அந்த 5 கனிகள், புத்தி இல்லாத கனிகள் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. அதற்கு அவர், உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன பண்ணாங்க? அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. முன்னாடியே நம்ம எண்ணெய் எடுத்துன்னு வந்திருக்கலாம், மெடியாட நம்ம கைவிடப்பட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா? அப்படியே கூடும். மணவாளனை குறித்து ஒரு பாடலும் இருக்கு. மணவாளன் வரப்போறாரு, நான் முதலால பார்க்க போறேன். மணவாளனை சந்திக்க நீங்க ஆயத்தமா? விசுவாசத்தோட முட்டி போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை முடி ஜெபிப்பேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், ஏசப்பா இங்க இருக்க கூடி இருக்கிற மக்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இதப்பா இப்போ உங்களுக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே. அவங்க பாவத்தெல்லாம் அறிக்கை எடுக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம், அவங்க பாவத்தை மன்னித்து ஏசப்பா நீங்க அவங்கள இப்பொழுது ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்க பாத்திரங்கள் குறைவா இருந்தாலும் ஏசப்பா நீங்க நிறைவா மாத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அது மட்டும் இல்ல ஏசப்பா, நீங்க பாத்திரம் குறைவா இருந்தா ஏசப்பா நீங்க ஏசப்பா அதை ஃபுல்லா மாத்த நிரம்பி வழியத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா யாரெல்லாம் இப்ப ஏசப்பா கஷ்டத்தோடு இருக்காங்களோ, நஷ்டத்தோடு இருக்காங்களோ, கடன் பிரச்சனை இருக்காங்க, அதெல்லாம் நீங்க மாற்றி போட்டுற ஏசப்பா. உங்களுக்காக வயராக்காம எழுங்கத்தப்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. எதப்பா அது மட்டும் இல்ல, உங்களுக்காக வயராக்காம எழுங்கத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எதப்பா ஆயத்தமா இருக்கத்தக்க உதவி செய்யுங்க சப்பா. உங்களுடைய வருகையில சப்பா அவங்களை தெரிந்து கொள்ளத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது பேசு கிறிஸ்டின் ஜெயம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.